அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக. இன்னைக்கு உலகமே பேசிக்கிட்டு இருக்குது எதை பற்றினாங்க? இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணம். அதாவது இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு 63 வயசாகுது. மஷாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிறந்தவங்க. இப்ராஹிம் ரைசி அட்டல் ஜெனரலாக 2014ஆம் ஆண்டு அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. 2019 நீதியினுடைய உச்சபட்ச தலைவர், அவங்களுடைய இதில் நீதித்துறையில் உச்சபட்ச தலைவர்கள் தான் மிக மதிக்கப்படுவாங்க. எப்படின்னு சொன்னால் அதிபர் அளவுக்கு மதிக்கப்படக்கூடிய இடத்துல உள்ளவங்க. அதனுடைய தலைவராகவும் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பொனியாட் அப்படின்னு சொல்கிற ஒரு அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளை பல பில்லியன் டாலர் இருக்குது. இந்த அறக்கட்டளை ஒரு தொண்டு நிறுவனம். பில்லியன் டாலர் இருக்குன்னா உடனே நீங்கள் மேற்கத்திய உலகம் மாதிரி நினச்சிக்க வேணாம். அவங்க தொண்டு நிறுவனமாக வச்சு அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறாங்க. அதனுடைய பாதுகாவலராகவும் இவங்க இருந்திருக்காங்க, பொறுப்புதாரியாக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சியாக்களுக்கு என்று ஒரு தனி கொள்கை இருக்குது. ஏன்னா இஸ்லாத்தில் இருக்க கொள்கை என்று சொல்ல முடியாது. இஸ்லாம் என்பது குரானும் ஹதீஸும், அவங்க அதில் வழி செயல்படக்கூடியவர்களாம் என்று கேட்டீங்கன்னா இல்லை என்ற ஒரு பதிலை சொல்லிடலாம். இப்போ அதுக்கான தகவலை இந்த தலைப்பு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இல்லை. இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறனால அதை நம்ம தெளிவுபடுத்திடுறோம். இப்போ இப்ராஹிம் ரைசி அவர்கள் சார்ந்திருந்த இந்த சியா அப்படின்னு சொல்லப்படும் இந்த சியா மதத்தில் 12 தலைவர் இருந்தாங்க. அதில் 8 தலைவர்கள், 8வது தலைவருடைய பாதுகாவலராகவும் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இருந்திருக்கிறாங்க. 2019 இவங்க நீதியினுடைய தலைவராக இருக்கும்போது ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு போராடி இருக்கிறாங்க. நீதியை நிலைநாட்டுவதில் மிகப்பெரிய அக்கறை செலுத்தியிருக்கிறாங்க. இதன் காரணமா 2021 இவர்கள் ஈரானுடைய அதிபராக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே உலகமே இவரை பார்க்கக்கூடிய அளவிற்கு அணுசக்தி ஒப்பந்தத்தை போட்டு அதில் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படணும்னு சொல்றாங்க. இதுல இருந்து அமெரிக்கா விலகிக் கொள்கிறது. விலகிக் கொண்டதுக்கு அப்புறம் ஈரான் மீது பல்வேறு பொருளாதார தடைகள் விதிக்கப்படுது. பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக இறைவனுடைய நாட்டத்திற்கு இணங்க ஈரான் நாடு மிகப்பெரிய அளவுக்கு வலுப்பெற்று வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான நிகழ்வுகளை நடத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 300 ட்ரோன்கள் இஸ்ரேல் நோக்கி அனுப்பப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் ரைசி அவருடைய நடவடிக்கையை இந்த உலகமே ஒத்து பார்த்தது அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை, அது உண்மையான செய்தி தான். இப்படியெல்லாம் இருந்த ஒரு மனிதர், உச்சபட்ச தலைவர், நீதித்துறையில் இருந்திருக்கிறாரு, பல பொருளாதார செல்வ நிலைக்கு பொறுப்புதாரியா இருந்திருக்கிறாரு, உலகமே பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய மரணம் எப்படி நடந்திருக்கு அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். உலகத்துல ஆட்டம் போடக்கூடிய ஆட்சியாளர்கள், ஆட்டக்காரர்கள் இன்னைக்கு பார்க்கலாம் பரவேற. நாங்க தான் மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடியவங்களை நீங்க பரவேற பார்க்கலாம். இப்ப இப்ராஹிம் ரைசியுடைய மரணம் அவர்களுக்கு இது போன்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லித்தருது. ஒரு உயிர் எங்க மரணிக்கிறது யாரும் அறிய முடியாதுங்க. பாருங்க, ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர், உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த தலைவர் எங்க மரணிக்கிறாரு? அஜர்பைஜான் போய் ஒரு அணையை திறந்து விட்டு வர்ற வழியில ஒரு மலை மேல இறந்து போறாரு. அவரோடு சேர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா அவர்களும் மரணிக்கிறாங்க. இன்னும் 2 பேர் சேர்ந்து மரணிக்கிறாங்க. ஆதர்பைஜானை சேர்ந்த 2 அதிகாரிகளும் மரணிக்கிறாங்க. இப்படி 4 பேரும் உச்சபட்ச அதிகாரிகளா இருக்கிறாங்க. பிறந்த இடம், வாழ்ந்த இடம் எல்லாம் செல்வ செழிப்பு. ஆனா எப்படிப்பட்ட மரணம்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துல மரணிக்கக்கூடிய இந்த நிகழ்வு திருமறை குரானுடைய வசனத்தை உண்மைப்படுத்துகிறது. ஏன்னா திருமறை குரான், இறைவனுடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒமா தத்ரி நஃப்சும் பி ஐ அருளின் தமூத், ஒரு உயிர் எங்கே மரணிக்கும் என்பதை யாரும் அறிய முடியாது. உலகத்துல வாழ்ந்திருக்கலாம், செல்வந்தரா இருந்திருக்கலாம், ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கலாம், எல்லா நிலையில் இருந்தாலும் அவர் எங்கே மரணிப்பார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்களே பார்த்திருக்கலாம் பல்வேறு தலைவருடைய மரணம். செல்வ செழிப்பா வந்திருப்பாங்க, முதலமைச்சரா இருந்திருப்பாங்க, பிரதமரா இருந்திருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல விபத்துகளை உள்ளாகி நடுக்காட்டுல வனப்பகுதியில மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் ரைசின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் ரைசினுடைய மரணம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு ஆத்மா எங்க மரணிக்கும், ஒரு உயிர் எங்க மரணிக்கும் என்பதை மனிதன் கண்டுபிடிக்க முடியாது என்று திருமறை குரான் சொல்லக்கூடிய இந்த வசனம் இப்ராஹிம் ரைசினுடைய வாழ்வில் அது உண்மைப்படுத்தியிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இப்ராஹிம் ரைசினுடைய மரணம் திருமறை குரானுடைய வசனங்களை உண்மைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இதன்